இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி, வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. நேற்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை விதை போன்றது. அதை நாம் ஒவ்வொருவரும் விதைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இந்த நாளிலே நிலத்தில் நாம் விதையை விதைத்து விட்டோம். அது நிச்சயமாக நமக்கு தெரியாமலேயே முளைத்து வளரும். நம்பிக்கையோடு இருங்கள். விதைப்பதை நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை விதைத்து கொண்டே இருங்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் அது முளைக்கிறதா இல்லையா, பலன் கொடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்தெல்லாம் சிந்திக்க தேவையில்லை. முதலில் விதையை விதைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விதைக்க வேண்டும். விதைப்பவர், அதாவது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டிருந்தால்தான் விதைக்க முடியும். நம்முடைய கையிலே அந்த விதை இருந்தால் தானே விதைக்க முடியும். அப்படி என்று சொன்னால் நாம் விவிலியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். அருமையாக நம்முடைய தாய்மொழியிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நம்முடைய வீட்டிலே விவிலியத்தை வாங்கி வைக்க வேண்டும். அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். நாம் அறிந்தால்தானே நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் அறிவிக்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதிலே ஆர்வமாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள். விவிலியத்திலே தொடக்க நூலில் இருந்து கடைசி புத்தகமான திருவெளிப்பாடு வரை 73 புத்தகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புத்தகமும்
ஒரு செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் திட்டமிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம். அது விதை, இறை வார்த்தை ஒரு விதை. அதை வாசித்து நாம் விதைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய காரியம் மிக எளிமையானது தான். அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், நோயாளரை கவனித்துக் கொள்ளுங்கள், வறுமையில் தேவையில் இருப்பவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யுங்கள், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள். இந்த எளிமையான காரியங்களை தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்று நம்மால் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க முடிகிறதா? அன்பு செய்ய முடிகிறதா? நம்மால் இயன்ற உதவியை செய்ய முடிகிறதா? பல நேரங்களிலே செய்ய இயலவில்லை. கோபப்படுகிறோம், பேராசைப்படுகிறோம், பிறரை குறை சொல்லுகிறோம், ஒரு வகையான வெறுப்போடும் மன அழுத்தத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 23 நாம் வாசிப்பது போல, ஆண்டவர் என் நாயன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று நாம் சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆண்டவர் பல அருமையான நல்ல காரியங்களை, குணநலன்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லை, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பல இக்கட்டான நிலைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை அற்புதமாக காப்பாற்றி இருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது, எனக்கு எந்த குறையும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். அதே போல இறை வார்த்தை இன்னும் பல படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொண்டு நம்மோடு இருப்பவர்களிடத்திலே நாம் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கிற பொழுது அது வளர்ந்ததா, வளரவில்லையா, நாம் பொறுமையோடு காத்திருப்போம். அது நிச்சயமாக வளரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயமாக அது நமக்கு வெற்றியை தரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிறு சிறு நன்மைகளை, சிறு சிறு உதவிகளை நீங்கள் செய்கிற பொழுது அதற்கு கடவுள் ஒரு கைமாறு கொடுப்பார். கடவுள் அதற்கான ஒரு கனியை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, சாலையிலே கடந்து செல்ல இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு, ஒரு நோயாளருக்கு அதை கடந்து செல்வதற்கு நீங்கள் உதவி செய்தால், பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த பக்கமாக நீங்கள் வாகனத்தில் செல்லுகிறீர்கள், அவரிடத்தில் கேட்டு அவருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்தால், பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தால், கடவுள் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். உங்களுக்கு தெரியாமலேயே ஆண்டவர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை, உதவிகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விதைத்த நல்ல விதைகளெல்லாம் உங்களுக்கு முளைத்து பலன் கொடுக்கும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களை அனுதினமும் அன்பு செய்யும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, வார்த்தையான தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக ஆண்டவரே நன்றி. எங்களுக்கு தேவையான உணவை கொடுப்பதற்காய் நன்றி. எங்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி. இயேசுவே ஆண்டவரே, இன்றும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். நீரே இந்த பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தும்.
இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவருடைய எதிர்காலத்தை குறித்து உம்மிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெற்றோருடைய ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இவர்களின் ஜெபம் கேட்டு உடைய பிள்ளைகளை அவருடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்கள் உழைப்பை, எங்கள் தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மையே நம்பி இருக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேர்வு எழுதி அதனுடைய நல்ல ஒரு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றியை தார். நல்ல வேலை வாய்ப்பை, வேலையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக. நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அமைதி இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே அமைதியினால் எங்கள் உள்ளத்தை நிரப்புவீராக. எங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவரை விடுதலை தார். எங்கள் கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் இருப்பதாக. எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் உமக்கு உகந்த முடிவுகளாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் இடம் கொடுப்பீராக. இந்த ஜெப வேளையில் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும். இறைமகன் கேத்தலிக் டிவியினுடைய நேயர்கள், மன்றாட்டுகளை சொல்லி உம்மிடத்திலே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் இயேசுவே ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த வேளையிலே தூய ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். உடைய வரங்களினாலும், கனிகளினாலும், கொடைகளினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசுவே, இயேசுவே, உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். எங்கள் உள்ளத்தில் நீரே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.